வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலக காரணமே இதுதான். கர்ப்பம் அல்ல, வெளிப்படையாக பேசிய ரித்திகா. அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் அமிர்தா கரேட்டில் நடித்து வந்த நடிகை தான் ரித்திகா. அந்த சீரியலில் இருந்து சில மாதங்களுக்கு முன்பு விலகியிருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது அவங்க கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் தான் எதற்கு சீரியலை விட்டு விலகினேன் என்பது பற்றி பேட்டி ஒன்றில் பேசியிருக்காங்க. பொதுவாக ஒரு சில நடிகை மட்டும்தான் பார்ப்பதற்கு பக்கத்து வீட்பின் போல மனதில் எளிமையாக இடம் பிடித்து விடுவாங்க. அதில் ஒருவங்க தான் நடிகை ரித்திகா. ஆரம்பத்தில் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பல ரசிகர்களை கவர்ந்தாங்க. அதே போல் விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ரியாலிட்டி நிகழ்ச்சியில் பாட்டு பாடியும் அசத்திருந்தாங்க. அதோடு விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலமாகத்தான் நடிகையாக அறிமுகமாக இருந்தாங்க. அந்த சீரியல் கதாநாயகின் தங்கை கேரட்டில் வினோதினியாக நடித்திருப்பாங்க. அதற்கு பிறகுதான் பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் இவரை பார்த்தாலே ஐயோ பாவம் என்று சொல்கிற மாதிரி தான் கேரக்டர் தான் இருக்கும். எப்போதுமே அதிர்ந்து பேசாத கேரக்டரில் ரித்திகா கச்சிதமாக பொறிந்திருப்பாங்க. சீரியலில் இவருடைய கேரக்டர் காதலித்து திருமணம் செய்த கணவர் தான் கண்முன்னே இறந்து போய்விட்ட பிறகு தன்னுடைய குழந்தையோடு கணவர் பெற்றோரோடு ரித்திகா வாழ்வது போல அந்த சீரியலில் காட்சிகள் இருக்கும். பிறகு எழிலை காதலிப்பாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு பாக்கியா முயற்சியில் எழில் மற்றும் அமிர்தா திருமணம் நடைபெற்று முடியும். திருமணத்துக்கு பிறகு அமிர்தாவும் பாக்கியாவிற்கும் பக்கபலமாக இருந்து வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ரித்திகாவுக்கு திருமணம் நடைபெற்றது. ரித்திகா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கேபிஒய் பாலா அவங்க பின்னாடி சுற்றி காதலிப்பு போன்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. இதனால் இவங்க இருவருமே காதலிக்கிறார் என்று கூட பலர் கூட கேள்வி எழுப்பி வந்தாங்க. அது குறித்து ரித்திகா பாலா இருவர் விளக்கம் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் நிகழ்ச்சி கண்டென்ட்டுக்காக தான் பேசி கொண்டிருந்தோம், எங்களுக்கு எதுவும் கிடையாது என்று கூறியிருந்தாங்க. அதே போல் பாக்கியலட்சுமி சீரியல் ரித்திகா நடித்து கொண்டிருந்த போது விஜய் டிவியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கும் வினு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக பாக்கியலட்சுமி சீரியல் நடித்து கொண்டிருந்தாங்க. திடீரென அந்த சீரியலில் இருந்து விலகிட்டாங்க. எதிலுமே நடிக்காமல் இருந்த நிலையில் தற்போது ஒரு திரைப்படம் நடித்திருக்காங்க. அதே நேரத்தில் நிறைமாத கர்ப்பமாக இருக்கும் ரித்திகா தான் எதற்கும் சீரியல் மற்றும் சினிமா விட்டு விலகிறேன் என்று கூறியிருந்தாங்க. அதில் அவங்க பேசும்போது, நான் கல்யாணத்துக்கு பிறகு நடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நான் நடிக்கக்கூடாது என்று என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய அம்மா வீட்டிலேயோ என் கணவர் வீட்டிலேயோ யாரும் சொல்லலை. ஆனால் எனக்கு உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வந்தது. அதனால் தான் நான் நடிப்பதை விட்டு விலகி இருந்தேன். அந்த நேரத்தில் தான் சில மாதங்கள் கழித்து கர்ப்பமாக இருந்தேன். இது கடவுள் கொடுத்த வரம் என்பதால் மனப்பூர்வமாக ஏற்கொண்டு இந்த வாழ்க்கையை தயாராகிவிட்டேன். இப்போது நாளை அல்லது மறுநாள் எனக்கு குழந்தை பிறக்கும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, குழந்தை பிறந்து ஓரளவு செட்டில் ஆனதுமே மீண்டும் நடிக்க தொடங்குவேன். உடல்நல பிரச்சனை காரணமாக தான் நான் சீரியலை விட்டு விலகினேன் என்று ரித்திகா விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.